இன்றைக்கு பொருளாதாரத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதை ஆரம்பிக்கும் இடம் என்னன்னா, ஆதியாமத்திலேருந்தே ஆரம்பிக்க வேண்டும். நடுவிலேருந்து ஆரம்பித்தோம்னா பிரச்சனை ஆகிடும். நான் நினைக்கிறேன் நிறைய கிறிஸ்தவர்கள் பொருளாதாரத்தை ஏன் சரியாக புரிந்து கொள்ளலைன்னா நடுவிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, முதல் அதிகாரத்திலேருந்து ஆரம்பிக்கல. தேவன் இந்த வானத்தையும் பூமியை உண்டு பண்ணி மனுஷனை ஏற்படுத்தி வைத்த போது அந்த முதல் 2-3 அதிகாரங்கள் இருக்குது பாருங்கள், அதில் சில கோட்பாடுகளை தெரிவிக்கிறார், வெளிப்படுத்துகிறார், பிரின்சிபல்ஸை. அதனால் அந்த முதல் 2-3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம். நான் எங்கள் சபையில் நீண்ட நாட்கள் அந்த 3 அதிகாரத்தை போதித்தேன். அந்த ஆரம்பத்தின் கோட்பாடுகள்னு பேர். அங்கே எல்லாம் கவர் ஆகுது. பூமி, தேவன், பூமி, மனுஷன், மனுஷி, திருமண வாழ்க்கை, வேலை, பாவம், இந்த சப்ஜெக்ட்லாம் அப்படியே வந்துடுது. அங்கே இதை பற்றிலாம் ரொம்ப விரிவாக அங்கே அடிப்படையான காரியங்கள்லாம் அங்கே ரொம்ப அதிகமாக சொல்லப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையை பற்றியெல்லாம் பின்னால் பவுல்லாம் போதிக்கும்போது, எபேசி நிருபத்திலலாம் 5ஆம் அதிகாரத்திலலாம் போதிக்கும்போது ஒன்றும் இல்லை, 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாமத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் எடுத்து விளக்கம் கொடுக்குறாரு. அதுதான் அடிப்படை, அதுதான் பேசிக் பிரின்சிபல். அதிலிருந்து தான் விரிவாக்கி எபேசியர் 5 போதிக்கிறார். அப்போ நம்ம வெறும் எபேசியர் 5 படித்தாலும் சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஆதியாமம் 1-2 படித்தா தான் எபேசியர் 5 நல்லா விளங்கும். நடுவில் இருந்து பார்த்தோம்னா, குறிப்பாக பொருளாதாரத்தை பற்றி நடுவிலேருந்து பார்த்தோம்னா பெரிய பிரச்சனை. பாருங்கள், கிறிஸ்தவர் மத்தியில் இன்றைக்கு ஏன் நிறைய பேர் பொருளாதாரம் விஷயத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைக்கு போகிறது இல்லைன்னு சொன்னால், ஒன்றும் கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கலைங்கிறதுனால அல்ல, அல்லது வேறு எந்த காரணமும் கிடையாது. ஒரே காரணம்தான். அது என்னென்னா, தவறான சில அபிப்பிராயங்களை வளர்த்து கொண்டார்கள். பொருளாதாரத்தை குறித்து தவறான சில எண்ணங்கள் உள்ளே புகுந்து விட்டது. வேதம் சொல்லுவது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆஸ் அ மேன் திங்கத் சோ இஸ் ஹி. ஒருத்தர் எப்படி எண்ணுகிறான், எண்ணத்துக்கு மேலே நீங்கள் உயர முடியாது. உங்கள் எண்ணத்தின் அளவிற்கு மேலே நீங்கள் 1 இன்ச்சு கூட உயர முடியாது. உங்கள் எண்ணத்தின் அளவுக்கு கீழே நீங்கள் தாழ்ந்துடவும் முடியாது. உங்கள் எண்ணம் எந்த லெவலில் இருக்குதோ அந்த லெவலில் தான் நீங்களும் நானும் பொருளாதாரத்தில் இருக்க முடியும், மற்ற எல்லாவற்றிலும் இருக்க முடியும். அப்போ அதுக்கு தான் கிறிஸ்தவத்தில் போதனைங்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்தில் பாருங்கள், இங்கே ஒரு மேடை இருக்குது, ஒரு பைபிள் இருக்குது, ஒரு பிரசங்கியார் நின்று பிரசங்கம் பண்ணுறோம். எங்கள் சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்தப்போ சொன்னாங்க, அவங்க பாரம்பரிய இதுலேருந்து வர்றாங்க பாருங்கள். அவங்க வந்து பார்த்துட்டு, என்னையா ஆல்டரில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. ஏன்னா நான் ஆரம்பித்தப்போ பின்னால் வெறும் வெள்ளை செவுறு இருக்கும். அப்போல்லாம் இந்த பேக்ரவுண்ட்லாம் முக்கியம் இல்லை, ஏன்னா வீடியோலாம் எடுக்கலை நாங்கள். வெள்ளை செவுறு இருக்கும், ஒரு மேடை இருக்கும். அங்கே நான் பைபிளை வச்சு இந்த மாதிரி ஒரு புல்பிட்டில் வச்சு பிரசங்கம் பண்ணுவேன். எம்டியாக இருக்கும், பின்னாடி ஒன்றும் இருக்காது, ஜோடிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்தம்மா பார்த்துட்டு, ஆல்டரே இல்லையே அப்படின்னு அந்தம்மா என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பழக்கம்னா, இந்த ஆல்டர் ரொம்ப முக்கியம், அங்கே என்ன நடக்குதுன்றது முக்கியம். பாதிரியாரும் அந்த பக்கம் திரும்பி என்னத்தையும் பண்ணிட்டுருப்பார், இவங்க வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அவர் அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஆமேன்னொன்னே எல்லாம் போயிட வேண்டியது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம்ங்கிறது வசனத்தை எடுத்து, நான் அந்த அம்மாவுக்கு சொன்னேன், ஏம்மா அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இது வந்து வெறும் சடங்காச்சாரங்கள் கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் வெறும் சடங்காச்சாரங்களால் ஆனதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறோம். அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, அதுதான் வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருகிறது. கடவுள் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு, நாம் யார், கடவுள் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்ன பிரச்சனை ஆயிடுச்சு மனுஷனுக்கு இன்றைக்கி, இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை எப்படி நம்ம ஆண்டவர் அறிந்து கொண்டு அவரோட ஐக்கியம் கொண்டு வாழலாம், ஆண்டவருடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் போதிக்கணும்னா பைபிளை திறந்து வச்சு போதிக்கணுமே ஒழிய இங்கே திரும்பி பார்த்துக்கிட்டு என்னத்தையும் செஞ்சுக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவத்தில் இந்த புல்பிட்டும் இந்த பைபிளும் ஒரு பிரசங்கியாரும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் சாலிடாக 1 மணி நேரத்துக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணுவேங்க சர்ச்சில். ஏன்னா வந்த மக்களுக்கு சில சத்தியங்களை நாம் சொல்ல வேண்டும். அப்போ அந்த சத்தியங்கள் வந்து எல்லா காரியத்தை குறித்தும் சொல்லணும். பாருங்கள், வெறும் பைபிள் வந்து
வெறும் பாவம் பிறகு ரட்சிப்பு அதுதான் பைபிளுடைய மொத்த கருத்து அப்படின்னு நினச்சக்கூடாது. சுவிசேஷமும் ஒரு 2 பார்ட் காஸ்பல் என்று நாம் எண்ணுவது தவறு. 2 பார்ட் காஸ்பல்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மனுஷன் பாவி, இயேசு ரட்சகர், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுன்றாங்க. கிடையாது. 4 பார்ட் காஸ்பல் தான் கரெக்டு. 4 பார்ட்னா என்ன? முதல் பாட்டுன்னா தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் நல்லதாகவே சிருஷ்டித்தார், அங்கே தான் ஆரம்பிக்கணுங்க. 2வது பாட்டுன்னா நல்லதாகவே சிருஷ்டித்த எல்லாம் பாவத்தின் மூலமாக, பாவம் நுழைஞ்சதன் மூலமாக கெட்டுப்போச்சு. 3வது பாட்டுன்னா இந்த கெட்டு போனதையெல்லாம் திரும்ப நல்லதாக்குறதுக்காக இயேசு ரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தார். கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கிரியை நடப்பித்தார். 4வது பாட்டுன்னா கடைசியில் இந்த உலகத்தின் முடிவில் எல்லாத்தையும் மறுபடியும் பர்ஃபெக்டாக ஆக்கி தருவார். ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ், த கிரியேஷன், த ஃபால், பிறகு ரிடம்ஷன், அப்புறம் ரெஸ்டரேஷன். கிரியேஷன், ஃபால், ரிடம்ஷன் அண்ட் ரெஸ்டரேஷன். சிருஷ்டிப்பு, மனிதனுடைய பாவத்தில் விழுந்த அந்த வீழ்ச்சி, மீட்பு, பிறகு எல்லாவற்றையும் திரும்ப பூமியே மீட்கப்பட போகிறது, நம்ம சரீரம் கூட மீட்கப்பட போகிறது, சாகாமை கூட வரப்போகிறது, அதெல்லாம் பின்னால் நடக்க போகிறது. அதுதான் ரெஸ்டரேஷன் ஆஃப் ஆல் திங். இந்த 4 பாட்டும் பிரசங்கம் பண்ணால் தான் சரியான காஸ்பல். நீங்கள் வெறும் பாவம் இருக்குது, மனுஷன் பாவி, இயேசு ரட்சகர்னு பிரசங்கம் பண்ணிங்கன்னா அது சரியே கிடையாது. பாருங்கள், அது அரைகுறை காஸ்பல். அது சில நேரத்தில் நல்லா நல்லா இப்போ பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்டு வந்தோம் பாருங்கள், எங்களை ஃபுல் காஸ்பல், எங்கள் பைபிள் காலேஜ் பேர்லாம் ஃபுல் காஸ்பல் பைபிள் காலேஜ். சில நேரத்தில் ஃபுல் காஸ்பல்னால் இந்த ஃபுல் காஸ்பல் நினச்சிக்கிறோம், வயிறு ஃபுல்லானா அந்த ஃபுல் காஸ்பல் இல்லை. இது ஃபுல் காஸ்பல்னால் சுவிசேஷத்தின் முழுமையை நாம் போதிக்க வேண்டும். இந்த 4 பாட்டையும் நாம் போதிக்க வேணும். அதனால தான் சிருஷ்டிப்பில் தான் எல்லாமே ஆரம்பிக்கலாம். அதனால தான் எல்லா வேதத்தின் எல்லா பகுதியில் காட்டலாம் ஆதியாகமம் 1, 2, 3 பகுதிகள் ரொம்ப முக்கியம். என்னங்க, எல்லாத்தையும் எப்படி சிருஷ்டித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி அமைச்சு வச்சார்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் பாவம் எல்லாத்தையும் எப்படி கெடுத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உண்டாக போகிற மீட்பை பற்றிலாம் அங்கேயே சொல்லியாச்சு. 3 அதிகாரத்துலேயே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்போ சிருஷ்டிப்பை குறித்து முதல் 2-3 அதிகாரங்கள் பேசும்போது அங்கே ஒரு பேரடைமை பார்க்குறோம். பேரடைமுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் என்னென்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் மாடல். மனுஷன் எப்படி இருக்க வேணும், பூமி எப்படி இருக்க வேணும், மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், மனுஷனுடைய வேலை எப்படி இருக்கணும், கடவுளோடு அவனுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கணும், இதையெல்லாம் சொல்கிறது தான். இதுக்கெல்லாம் மாடல் தான் ஃபஸ்ட்டே செட் பண்ணிடுறார். இப்படி தான் இருக்கணுங்கிறத சிருஷ்டிகர் சிருஷ்டித்த போது அமைத்து கொடுக்குறார், அதெல்லாம் அமைச்சு கொடுக்குறார். அதனால தான் அந்த முதல் 3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நடுவில் ஆரம்பித்த என்ன பிரச்சனை, நிறைய பேர் பாருங்கள், ஒருத்தர் சொன்னார், கர்த்தர் அன்று உள்ள மன்னாவை தருவாரியா, என்னத்தை பெரிய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறீங்க, அன்னன்னைக்கு ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு தருவார், அன்று உள்ள மன்னா அப்படின்னார். இவர் யாத்ராமத்திலேருந்து ஆரம்பிக்கிறார், ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக. ஏன்னா யாத்ராமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற வழியில் ஒரு 10-11 நாள் மட்டும் வனாந்திரத்து வழியாக கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு ஆண்டவர் கொண்டு போனார். அது கடைசியில் 40 வருஷம் ஆயிடுச்சு. இவங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அந்த காலகட்டத்தில் அவங்க செத்து போகாமல் இருக்கிறதுக்காக, பசி பட்டினியில் வாடாமல் இருக்கிறதுக்காக இந்த இரக்கமுள்ள நல்ல தேவன் வானத்திலேருந்து மன்னாவை பொழிந்தருளினார். தினந்தோறும் வந்தது, அதை பொறுக்கி எடுக்கணும், அன்றைக்கி வேண்டியதை மட்டும் பொறிக்கணும், அடுத்த நாளைக்கு வேண்டியது சேர்த்து எடுத்தால் நாரி போயிடும். அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தார். இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அன்னன்னைக்கு வேண்டியதை கர்த்தர் தருவார், அவ்வளோதான், அதோடு ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து அன்று உள்ள மன்னா அப்படின்னாக்கிட்ட. அது எங்கேருந்து வந்தது, யாத்ராமத்தில் ஆரம்பித்ததுனால வந்த பிரச்சனை. யாத்ராமத்தில் ஆரம்பித்ததுனால வந்த பிரச்சனை. ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிச்சிருந்தா, நான் இப்போ காமிக்கிறேன். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. வானத்தை பூமி எப்படி சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம் இல்லையா. வெளிச்சத்தை உண்டாக்குனார், வெட்டாந்தரையை உண்டாக்குனார், ஆகாய விரிவை உண்டாக்குனார், புல் பூண்டுகளை உண்டாக்குனார், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்குனார், மீன்கள் பறவைகள் மிருகங்கள், கடைசியாக மனுஷனை உண்டாக்கி அங்கே எல்லாத்துக்கு மேலே அவனை வைத்தார். அதை குறித்து வேதம் சொல்லும்போது அடுத்த அதிகாரத்தில் இதே சிருஷ்டிப்பின் கதையை சொல்லும்போது
இப்படி சொல்லியிருக்கு. மனுஷனை எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சார்ன்றதை சொல்லியிருக்கு பாருங்கள். 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கிற மனுஷனை அதில் வைத்தார். இப்போ மாடல் சொன்னேன் இல்லையா, மாடல் எப்படி மனுஷன் வாழணும் அப்படிங்கிறத முதல்ல மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு தங்கிறதுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கின விதத்திலேயே மாடல். ஏன் மாடல் என்ன, மனுஷன் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேங்கிறத கர்த்தர் காமிச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு? அதுதாங்க ஏதேன் தோட்டத்தை அமைத்து கொடுத்த விதத்திலேயே மனுஷன் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற செய்தியை கர்த்தர் கொடுக்குறாருங்க. அதுதான் அந்த ஆதியாகமத்தினுடைய வேல்யூ. மனுஷனை ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் எப்படி வச்சார்னு பாருங்கள். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இதெல்லாம் நான் ஆரம்ப காலத்து, நான் சின்ன வயசுலேயே பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பைபிள் காலேஜெலாம் போகிறதுக்கு முன்னாலேயே 4-5 தடவை பைபிளை ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கிறேன். தரவா பைபிளை ஆனால் வேக வேகமாக படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன இருக்குதுன்னு நின்று கவனிக்கிறதே கிடையாது பாருங்கள். அப்புறம் நான் படிக்க ஆரம்பித்த பிறகு பைபிள் காலேஜில் போய் படிக்க ஆரம்பிச்சு நின்று கவனிக்க ஆரம்பித்தேன். இங்கே என்ன சொல்லியிருக்குது? கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் வைத்தார்னு இருக்குது. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான. கர்த்தருக்கு வெறும் புசிப்புக்கு நல்லா இருந்தால் போதாது. புசிப்புக்கு நல்லா இருக்கணும், ஏதோ ஒன்று இல்லை, புசிப்புக்கு நல்லா இருக்கணும், பார்வைக்கும் அழகாக இருக்க வேணும் என்று விரும்புகிறார். கர்த்தர் எப்படி விரும்புகிறார் பாருங்கள். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவன் வெறும் உட்காந்து சாப்பிட்டா போதாது, ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் நல்ல விதமான ஒரு சூழலில் பார்வைக்கு அழகாக அதை செட் பண்ணி. இப்போ பாருங்கள், நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் சில ஹோட்டலுங்க இருக்கும் பாருங்கள். அது போனீங்கன்னா ஒரு பெஞ்சை போட்டிருப்பான், ஒரு டேபிளை போட்டிருப்பான், வரிசையாக இலையை போட்டு கடன்னு உட்காந்த உடனே சோத்தை கொண்டாந்து கொதிக்க ஆவி பறக்க கொண்டாந்து கொட்டுவாங்க. குழம்பை கொண்டாந்து, மீன் குழம்பு, கறி குழம்பு, அது இதுன்னு குழம்பை கொண்டாந்து ஊற்றுவாங்க. நல்லாயிருக்கும் சாப்பாடு. ரொம்ப சீப்பு, நல்லாயிருக்கும். அங்கே தான் போய் சாப்பிடுவோம். வேர்த்து ஊற்றும். எங்களுக்கு சர்வ் பண்ணுற ஆளுக்கும் வேர்த்து ஊற்றும். அது அப்படியே சோத்துலேயே ஊற்றும். அதையெல்லாம் சேர்ந்து தான் அந்த ருசி அவ்வளோ நல்லா வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபேனுக்குன்னு ஓடானா அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்கிறதுல ஒன்றும் உரைக்காது பாருங்கள். பறக்க அந்த கொதிக்கிற சோத்தை போட்டு சாப்பிட்டுவிட்டு வேர்த்து கொட்டி தொப்பை கட்டையாகி போய் கையை கழுவிட்டு வெளியே போவோம். அதை பற்றி ஒன்றுமே நினைக்கல நான்லாம். சரி, இதுதான் பொழப்பு, இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும், கடவுள் இப்படி வச்சுட்டாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு தான் பார்த்தேன், சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக டேபிளை போட்டு அதுக்கு மேலே ஷீட்டை விரித்து பூவெல்லாம் வச்சு அவன் கொண்டாந்து சேலடை வைக்கிறான். அதை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கான். தொடக்கூட வேணாம் மாதிரி இருக்குது நமக்கு, இதை கலைச்சிடக்கூடாதுன்னு இருக்குது. அவ்வளோ அழகாக அதை ஜோடித்து வைக்கிறான். சாப்பாடை கொண்டு வரும்போதே அவ்வளோ அழகான தட்டு, அந்த தட்டில் அழகாக அதை செட் பண்ணி, விளங்குதான் அவங்களுக்கு சொல்கிறது, பசி எடுத்துட்டு போடுறாரு நினைக்கிறேன், செட் பண்ணி கொண்டாந்து அவ்வளோ ஆம்பியன்ஸோட நல்ல ஏசியெல்லாம் போட்டு நல்ல குஷன் சேர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வைக்கிறாங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அப்படி சாப்பிட்றது நல்லதா, இப்படி சாப்பிட்றது நல்லதா? எது கடவுள் விரும்புகிறார் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், பார்வைக்கு அழகாகவும் இருக்கணும்னு விரும்புகிறார் கர்த்தர், புசிப்புக்கு நலமாகவும் இருக்கணும். ஏதேன் தோட்டத்தை அந்த மாதிரி அமைச்சிருக்கிறார். மனுஷன் வெறும் சாப்பிட்டுட்டு போ, எண்ணத்தையே எடுத்து சாப்பிட்டு போ, அப்படி இல்லை. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான கர்த்தருடைய வேல்யூஸ் அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட சகலவித விருட்சங்களையும் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் முளைக்கப்படினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, 10ஆம் வசனம், அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. ஏதேன் தோட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு 4 பெரிய ஆறு ஓடுதுங்க. எங்கள் ஊரில் 2 நாளைக்கு ஒருக்க கவர்மெண்ட் தண்ணி விட்டாலே நல்லா தண்ணி வருது, ரொம்ப நல்லா வந்துடுது, எந்த குறையும் இல்லை அப்படின்னு பாராட்டுறோம் நாங்கள். 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி வந்தாலே. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு 4 ஆறு விடுறாரு. 4 ஆறுகள். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அப்போ
என்ன மாதிரி ஒரு இடத்த வச்சுருக்கார் பாருங்கள். பொன் விளைகிற பூமியாக பூமியை வச்சுருக்கிறார். நல்லா கவனிங்க. ஏதோ போய் தங்கத்தை ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு ஒரு சவரன் கூட 2 சவரன் கூடன்னு வாங்குற மாதிரி வைக்கல கர்த்தர். பூமி கடியில் நோண்டுனா தங்க சுரங்கங்கள் இருக்கிற மாதிரி வச்சுருக்காருன்னு சொல்லுது. இது அந்த பொன் விளைகிற பூமியாக நோண்ட வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கர்த்தர் வச்சுருக்கார். அவ்வளோ வளமான பூமியை வச்சுருக்காரு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அரபு நாடுகளில் பூமியை நோண்டி எண்ணெய் கண்டுபிடிச்சிருக்கான். அதை எடுக்கிறது கூட அவனுக்கு தெரியல. தெரியாமல் வெள்ளைக்காரங்களை கூப்பிட்டு அவங்க வந்து கம்பெனி கொண்டாந்து அவங்க அந்த எண்ணெயை எடுத்து இவனுக்கு அதில் ஒரு பார்ட்டு கிடைக்குது, அவங்க எடுத்துகிட்டு போய் விற்றுக்கிறாங்க. இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க. அதில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான் பாருங்கள். அவன் எப்படி இருக்கான். அரபு நாடுகளில் போனீங்கன்னா அந்த அந்த ஷேக்குங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய பெரிய மாலுங்க. துபாயிலெல்லாம் போனீங்கன்னா, அபுதாபிலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய மாலுங்க. எல்லோரும் இந்த அரபு நாட்டுக்காரங்க எல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே வந்து அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகிற வேலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சொந்தமாக ஆரம்பிக்க முடியாது. அவனை பார்ட்னரை சேர்த்துக்கணும். அவனை பார்ட்னராக போட்டால் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அதில் ஒரு கமிஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். 10% 15% அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு வேலையும் செய்யாமல் அவங்க அதை வாங்கிக்கிறாங்க. ஆனால் எதாவது தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு, அந்த ஆள் பொறுப்பு அல்ல. அந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க வந்து ஒன்றும் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு ஒரு 10 பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பணம் பாட்டுக்கு வீட்டுக்கு வருது. இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு டெய்லி மாலில் சுற்றிக்கிட்டு, நான் யோசிக்கிறது இவ்வளோ பெரிய மாலை கட்டியிருக்காங்கன்னா ஆள் இவ்வளோன்றது கொஞ்சம் பேர் தான் இருக்கா. இவ்வளோ பெரிய மாலில் யார் வந்து இப்போ மொத்த இவங்க தான் வந்து சாப்பிட்றதுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க. நல்லா இருக்கிறாங்க. எல்லோரும் வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஜாலியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சொட்டு எண்ணெயை கூட அவங்க உண்டாக்குனது கிடையாது. எண்ணெயை கர்த்தர் அங்கே வச்சுருக்கிறார். இந்த பூமி கீழே வச்சுருக்கிறார். அதை நோண்டி எடுக்க கூட தெரியல. இன்னொருத்தன் வந்து எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறான். அதில் அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ கர்த்தர் பூமி கடியில் வெறும் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, வெறும் தங்கம் மட்டும் இல்லைங்க, எப்பேற்பட்ட விலையேறப்பெற்ற ரிசோர்ஸஸை பூமி கடியில் வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். கர்த்தர் வந்து ஒரு பிச்சைக்கார உலகத்தை உண்டாக்கலை, எல்லா வளமும் நிறைந்த ஒரு பூமியை உண்டாக்கினார் என்று நமக்கு வேத வசனம் முதல் 2-3 அதிகாரங்களிலே சொல்லுகிறது. இதை ஏன் யாரும் கவனிக்கிறது இல்லைன்னு தெரியல. நம்ம தப்பு பண்ணிடுறோம். என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய சித்தம் வந்து மன்னா அன்னன்னைக்கு வரும், அன்னன்னைக்கு பொறுக்கி எடுத்துக்கணும், அன்னன்னைக்கு போதும், அவ்வளோதான். அதுதான் கர்த்தருடைய சித்தம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, 40 வருஷம் மன்னா வந்தது. ஏன்னா 40 வருஷம் அங்கே மாட்டிக்கிட்டாங்க அவங்க அவிசுவாசத்தினால. கானான் தேசத்து எல்லைக்கு வந்த உடனே மண்ணை நின்று போச்சு. தெரியுமா உங்களுக்கு? மண்ணை நின்று போனோன்னு எப்படி இருந்திருக்கும் சிலருக்கெல்லாம். ஆண்டவரே என்ன இது 40 வருஷமாக டெய்லி கொடுத்துட்டு நீங்கள் நிறுத்திட்டு? கர்த்தர் சொல்கிறாரு, இது என் சித்தமே கிடையாது, அதனால தான் நிறுத்தினேன். உன் அவிசுவாசத்து நிமித்தம் நீ வனாந்திரத்தில் கிடந்த, செத்து போகாதபடிக்கு தினந்தோறும் ஆகாரத்தை கொடுத்தேன். இது என்னுடைய சித்தங்க. என் சித்தத்தை நீ வாசிக்கணும்னா ஆதியாமத்துக்கு போ, அந்த வளமான பூமியை பற்றி வாசி. போட்டதெல்லாம் விளையும், அப்படிப்பட்ட ஒரு பூமி. அதுதான் என் சித்தம். என் சித்தம் வந்து கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே போய் உனக்கு என்ன வேணுமோ அதை விதைச்சி விளைஞ்சி அதை சாப்பிடு. இன்றைக்கி கறி சாப்பிடு, நாளைக்கு மீனை சாப்பிடு, அடுத்த நாள் எறாவை சாப்பிடு, அடுத்த நாள் வெஜிடேரியன் சாப்பிடு, என்னமோ சாப்பிடுப்பா. ஒரு டெய்லி இந்த மண்ணாவை சாப்பிட்டு அந்த வெறுத்து போனாங்க அவங்க இதில் வனாந்தரத்தில். அது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், நான் டெய்லி கரெக்டாக சாப்பாடு வந்தது, இப்போ வரலையேன்னு. கர்த்தர் சொல்கிறாரு, அதை விட பெரிய வாழ்க்கையை உனக்கு வச்சுருக்கேன். போய் தேசத்தை சுதந்திரித்து அங்கே விதைத்து அறுத்து அந்த விதைக்கிற அந்த விதையை நான் ஆசீர்வதிப்பேன், மழையை வர்ஷிக்க பண்ணுவேன், நல்ல விளைச்சல் வரும், நீ பெருகுவே, அப்படி வாழும்படியாக உனக்கு வச்சுருக்கிறேன்னு ஒழிய டெய்லி மண்ணா கொட்டுமான்னு. இது எப்படி இருக்குன்னா, இந்த நீங்கள் இந்த அவசர காலத்தில் ஏதாவது ஒரு வெள்ளங்கள்லாம் வந்துருச்சு அல்லது பெரிய ஒரு கேடு நிகழ்ந்துருச்சுன்னு வைங்க, நாடுகளில் என்ன பண்ணுவாங்க, ஹெலிகாப்டரில் கொண்டாந்து அல்லது ஹெலிகாப்டரில் கொண்டாந்து பொட்டலங்களை போடுவாங்க மேலேருந்து. எல்லாம் திப்பு திப்புன்னு ஓடும். ஏன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதெல்லாம் பண்ணி புளி சாதம் இதை பண்ணி, ஏன்னா எதாவது சாப்பிட்ணுமே, வெள்ளம் வந்துருச்சு, யார் வீட்லேயும் சமையல் ஆகலை, சாப்பிட்ணுமேனு சொல்லி கொண்டு வந்து போடுவாங்க. அதை போய் அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வந்து ஒரு பொட்டலம் கிடச்சா ஒரு நாளைக்கு போதும்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இது வந்து எமர்ஜென்சி பீரியடுங்க. அது இப்படியா டெய்லி வாழ்கிறது? டெய்லி அப்படி வாழ சொல்லலையே கர்த்தர்.
எத்தனை க்ரோசரி ஸ்டோர்ஸ் இருக்குது, எத்தனை மால்ஸ் இருக்குது, எத்தனை கடைகள் இருக்குது, கறி கடை இருக்குது, மீன் கடை இருக்குது, மார்க்கெட் இருக்குது. போய் வாங்கிட்டு வந்து நல்லா உட்காந்து 6 முறை சமைச்சு பிரமாதமாக செய்கிறீங்க நீங்கள்லாம் சமையல்லாம். அப்படி சாப்பிட்றது தான் கர்த்தருடைய சித்தமே ஒழிய டெய்லி ஹெலிகாப்டர் வருமா பொட்டலம் போடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறத பொழப்பு. ஹலோ, இருக்கிறீங்களா? அது கர்த்தருடைய சித்தமே இல்லை. ஆனால் பொட்டலம் போட்டவர்களுக்கு நன்றி, 1000 நன்றி. ஏன்னா அது பொட்டலம் போடலான்னா செத்து போயிருப்போம், வேறு சாப்பாடு கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? பொட்டலம் வந்து கர்த்தர் தயவாக போட்டார், தினந்தோறும் மன்னா வந்தது, கர்த்தருடைய தயவு, அவ்வளோதான். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்கிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தருடைய சித்தம் என்கிறது இப்படிப்பட்ட ஒரு பூமி, பொன் விளைகிற பூமி, வளம் நிறைந்த ஒரு பூமி. மனுஷனுக்கு அதை கொடுக்குறாரு பாருங்கள். அப்புறம் பாருங்கள், அவ்விடத்தில் பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்தில் பீதோலோகம் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்ன மாதிரி சொல்லியிருக்கு பாருங்கள். என்ன மாதிரி ஒரு பூமியை உண்டாக்கி அந்த இடத்துல கொண்டாந்து மனுஷனை வச்சு எப்படி வாழணும்னு வைக்கிறார். வச்சு பண்படுத்தவும் காக்கவும் வச்சிட்டார். மனுஷன் பாருங்கள், எப்படி இப்போ ஆர்டர் பாருங்கள், கடவுள் எவ்வளோ அருமையாக பண்ணுறாரு பாருங்கள். முதல்ல மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் உண்டாக்குறார், கடைசியாக தான் மனுஷனை உண்டாக்குறார். சிரிச்சு இப்போ கவனிச்சிங்களா? வானம் பூமி ஆகாய விரிவு வட்டாந்தர புல் பூண்டு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மீன்கள் பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில் மனுஷனை உண்டாக்குறாரு. நீங்கள் கேட்கலாம், ஏன் கடைசியில் மனுஷனை உண்டாக்குறாரு? மனுஷன் தானே ரொம்ப முக்கியம், அவனை தானே முதல்ல உண்டாக்கியிருக்கணும். மனுஷன் தான் ரொம்ப முக்கியம், அதனால தான் அவனை கடைசியில் உண்டாக்குறாரு. ஏன்னா அவன் வரும்போது தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஆண்டவர் எங்கே இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. அவன் வர்றதுக்கு முன்னால் அவனுக்கு தேவையான அத்தனையும் யோசித்து பார்த்து உண்டாக்கி வச்சுட்டு தான் மனுஷனை உண்டாக்குறாரு. ஹலோ, எங்கள் ஊரில் இங்கே எப்படின்னு தெரியல, எங்கள் ஊரில் இப்போல்லாம் பிள்ளைகள் பிறக்க முன்னாடியே போய் பள்ளிக்கூடத்தில் 10 லட்சம் கட்டி எல்கேஜிக்கு அட்மிஷன் வாங்கிடுறாங்க. எப்போ? இனிமேல் இவன் கல்யாணம் பண்ணி பிறக்க போகிற பிள்ளைய அங்கே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு இப்போவே 10 லட்சம் கட்டி அந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்குது சென்னையில், தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அப்புறம் கிடைக்காது. 10 லட்சத்தை கொடுத்து அட்மிஷன் கேரண்டீடாக வாங்கிடுறாங்க. அவ்வளோ முன் யோசனை. நான் ஆச்சரியப்படுவேன், என்ன பெற்றோரை எவ்வளோ உஷாராக இருக்காங்க, கரெக்டாக வாங்கிடுறாங்களேன்னு. நான் சொல்கிறேன், நம்ம கர்த்தர் அதை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால் அவனுக்கு என்னெல்லாம் வேணும்னு யோசித்து பார்த்து லிஸ்ட்டு போட்டு ஒன்று கூட தவறாமல் ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் உண்டாக்குறார். முதல்ல உண்டாக்கிட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்குறார். அதுவே காண்பிக்குது மனுஷன் எவ்வளோ முக்கியம்னு. மனுஷனுக்காக தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார் பாருங்கள். எல்லாம் உண்டாக்கப்பட்டதுனா மனுஷனுக்காக. மனுஷன் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. வானத்துக்கு அர்த்தம் கிடையாது, பூமிக்கு அர்த்தம் கிடையாது, தண்ணிக்கு அர்த்தம் கிடையாது, ஆறுகளுக்கு அர்த்தம் கிடையாது, கடலுக்கு அர்த்தம் கிடையாது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு அர்த்தம் கிடையாது, தாவர வர்க்கங்களுக்கு அர்த்தம் கிடையாது, மீன்கள் பறவைகள் மிருகங்கள் எதுக்குமே அர்த்தம் கிடையாது. மனுஷன் இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை. மனுஷனை கழிச்சு கட்டிடுங்க, எல்லாமே அர்த்தமற்றதாயிடும், ஒன்றுமே தேவையில்லை. எதுக்கு அப்புறம் இதெல்லாம்? எல்லாம் மனுஷனுக்காக. அப்போ மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமானவனாக கடவுளுடைய பார்வையில் தோன்றுகிறான்றதை கவனிங்க. மனுஷன் அப்படி பார்க்குறாரு, அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கடைசியில் மனுஷனை உண்டாக்குறார். மனுஷனை உண்டாக்கி இந்த ஏதேன் தோட்டத்தையும் நல்லா இவரே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அவனை கொண்டாந்து அதில் வைக்கிறார். இவனுக்காக தங்க இடம் அது இது எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார் பாருங்கள். சகல வித விருட்சங்களையும் அங்கே வச்சிட்டார். ஒரு குறைவும் இல்லாமல் அவர் வாழும்படியாக அங்கே அவனை கொண்டாந்து குடியிருக்க வைக்கிறார் கர்த்தர். வச்சுட்டு வேலையை கொடுக்குறார். முதல் வேலை கொடுக்குறார். சிலர் நினைக்கிறாங்க வேலை வந்து சாபம், மனுஷன் பாவத்தில் விழுந்ததுனால வேலை செய்ய வேண்டியதாக போச்சு, உட்காந்து சாப்பிட்ருப்போம். இல்லைன்னா ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, ஒரு கிறிஸ்தவர், நம்மெல்லாம் உட்காந்து சாப்பிட வேண்டியவங்க, பாவ சாபம் வந்துட்டதுனால வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. யார் சொன்னது? பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. இதான் வேலையை பற்றி படிக்கலை. வேலையை பற்றி ஆதியாகமம் 1:2 என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலையே. இவர் நினச்சிட்டு இருக்கார் சாபத்து நிமித்தமாக இன்றைக்கி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குதுயா
அப்படின்னு. நான் சொன்னேன், கஷ்டப்படுறது வந்து சாபம், வேலை செய்கிறது வந்து ஆசீர்வாதம். கர்த்தர் கஷ்டப்பட்டு வேலை செய்ய சொல்ல, டாயில் இல்லாத வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை தருகிறவர். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய கூட வேதனையை கூட்டார்ன்றது. உழைக்கணும், வேலை செய்யணும், ஆனால் அதில் வேதனை இருக்கக்கூடாது. வேதனை இல்லைன்னா என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு திங்கக்கிழமை ஒரு பெரிய போராட்டம். திங்கக்கிழமை சபிச்சுக்கிட்டே எந்திரிப்பான். சரியா போச்சு, இந்த பாழா போன வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது, இந்த முதலாளி மூஞ்சியில் முழிக்க வேண்டியதாக இருக்குது, போய் வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது, இது என்றைக்கு தான் ரிட்டையர் ஆகணும் தெரியல, என்றைக்கு தான் வேலைக்கு போகிறது இன்றைக்கி, அப்படி போகிறாங்க சிலர். ஏன்னா வேலையை பற்றி பைபிள்லேருந்து யாரும் போதிக்கல. எங்கள் சபையில் 1 வருஷம் போதிச்சேன் நான் வேலையை பற்றி. 1 வருஷம் எங்களுடைய போதனைகள்லாம் AFT சர்ச் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. சாம்பி செல்லதுரைங்கிற யூடியூப் சேனலும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. தனித்தனியாக 20 நிமிஷம் ஸ்லாட்டாக தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். அதை வேலையை பற்றிலாம் 1 வருஷத்துக்கு மேலே போதிச்சேன் நான். ஆதியாமம் 1 தான் ஆரம்பித்தேன். ஆதியாமம் 1 படிக்காதனால தான் வேலையை பற்றிய தவறான ஒரு எண்ணம். அது சாபம்னு நினைக்கிறது, அது ஒரு கேடுன்னு நினைக்கிறது, நம்ம சபிக்கப்பட்டு போயிட்டோம், வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. கடவுள் வானத்தையும் பூமியை உண்டாக்கி, எல்லாத்தையும் உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, மனுஷனை உண்டாக்கி அதில் வச்சுட்டு முதல்ல அவனுக்கு வேலையை தர்றார். கடவுள் என்ன கெட்டவரா? சாபத்தை கொடுத்துட்டாரா அவனுக்கு வேலை செய்யன்னு? வேலை எது கொடுத்தாருன்னா, அவனுக்குள்ள சில திறமைகளை, ஆற்றல்களை வைத்திருக்கிறாரு. அந்த திறமைகளை, ஆற்றலை பயன்படுத்தி அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், சில காரியங்களை உருவாக்கணும். கர்த்தர் சிருஷ்டிகர்த்தா, ஒன்றுமில்லாமலேருந்து எல்லாத்தையும் உண்டாக்குனார். மனுஷன் ஒரு குட்டி சிருஷ்டிகன், அவர் உண்டாக்குனதுலேருந்து இவன் இப்போ எல்லாத்தையும் உண்டாக்கணும். அப்படி தான் உண்டாக்கி வச்சுருந்த மைக் அப்படி தான் உண்டாக்குனான் மனுஷன். இதில் உள்ள எல்லா ரா மெட்டீரியல்ஸும் எங்கேருந்து வந்தது? தேவன் உண்டாக்கின பூமியிலேருந்து வந்தது. அது இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. இதில் இருக்கிற எந்த ரா மெட்டீரியல்ஸும் மனுஷன் உண்டாக்கலை. கடவுள் ஏற்கனவே படைத்த அந்த பூமியிலிருந்து, அந்த மண்ணிலிருந்து உருவான காரியங்களை வச்சு, அதிலிருந்து உண்டாக்கின காரியங்களை வச்சு தான் இந்த மைக் உண்டாக்கப்பட்டிருக்கு, இந்த மேஜை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நான் பைபிள் வச்சுருக்கேன், இந்த பேப்பர் அதுலேருந்து தான் வந்தது, எல்லாமே அதுலேருந்து தான் வந்தது. எதுவுமே மனுஷன் உண்டாக்கலை. ஆனால் மனுஷன் ஒரு குட்டி சிருஷ்டிகன். கர்த்தர் உண்டாக்கி வச்ச ஒன்றுமில்லாமையிலேருந்து எல்லாத்தையும் உண்டாக்குனார் பாருங்க. அதிலிருந்து அதை எடுத்து இவன் பல காரியங்களை ஏரோப்ளேனை உண்டாக்கிட்டான், காரை உண்டாக்கிட்டான், மோட்டார் சைக்கிளை உண்டாக்கிட்டான், ஏர் கண்டிஷன் உண்டாக்கிட்டான். ஏன்னா நல்லா இருக்குது பாருங்கள், இன்றைக்கி வேர்க்காமல் விறுவிறுக்காமல் எவ்வளோ சுகமாக இங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறோம். மனுஷன் உண்டாக்குனதுக்கு இதெல்லாம் கடவுள் உண்டாக்குனதுலேருந்து மனுஷன் எடுத்து எல்லாத்தையும் உண்டாக்குகிறான். அதுதான் வேலை. ஏன் கடவுள் மனுஷனுக்கு வேலையை கொடுத்தாரு? அவனை சபிக்கணும்னு கொடுக்கல, அவனை கெடுக்கணும்னு கொடுக்கல, இவன் வேர்த்து விறுவிறுத்து ஒன்றும் இல்லாமல் போட்டுன்னு கொடுக்கல, தேஞ்சு சில சொல்கிறாங்களே மாடா உழைச்சி ஓடா தேயிறான்னு, அந்த மாதிரி போகணுன்னு கொடுக்கல. எதுக்கு வேலையை கொடுத்தாரு? கடவுள் கொடுத்துருக்கிற அந்த கிருபை, தாளந்து, அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் பயன்படுத்தி பல நல்ல நல்ல காரியங்களை உருவாக்கி, இந்த ஃபேனு, லைட்டு, மைக்கு, ஏசி, பிளேனு, காரு இப்படின்னு எல்லாத்தையும் உண்டாக்கி தான் உண்டாக்கினதிலே மகிழ்ச்சியை காணும்படியாக, மகிழும்படியாக வேலையை கொடுத்தார். ஹலோ, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ இதை போல சொல்லாமல் போயிட்டீங்களே, இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டு என்னடா இது பெரும் பாடாக இருக்குதுன்னு நினச்சிட்டு உழைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு தான் சபையில் இதை போதிக்கணுங்க. சபையில் இதெல்லாம் போதிச்சு பாருங்கள், தேடி வருவாங்க இதை கேட்குறதுக்குன்னே ஜனங்க. நான் போதிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் நான். அப்போ மகிழும்படியாக வேலை, தனக்குள்ளே இருக்கிற காரியங்களை கண்டு மகிழும்படியாக, தன்னுடைய ஆற்றலை கண்டு மகிழும்படியாக, கடவுள் என்னை எப்படி படைச்சிருக்கிறாருங்கிறத கண்டு மகிழும்படியாக, கடவுள் எவ்வளோ பெரியவர், நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வேலையின் மூலமாக காணும்படியாக, நான் செய்கிற காரியங்கள் மூலமாக காணும்படியாக உண்டாக்கியிருக்கிறார். இதெல்லாம் பாருங்கள், மார்ட்டின் லூத்தர் மூலமாக அந்த மறுமலர்ச்சி வந்தபோது ஜான் கால்வின், மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள்லாம் இதெல்லாம் தான் போதிக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் ஒரு சைக்கிள் கூட அவனை கண்டுபிடிக்கலைங்க. ஹலோ, ஒரு சைக்கிள் கூட அவனை கண்டுபிடிக்கல. இதை போதிக்க ஆரம்பித்த உடனே கண்டுபிடிப்புகள் அதிகமாகிடுச்சு. கடன்னு கண்டுபிடிப்புகள் பெருகிச்சு. ரிஃபர்மேஷனுக்கு பிறகு, மறுமலர்ச்சிக்கு பிறகு, ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனுக்கு பிறகு ஏன் பெருகிச்சு பாருங்க. மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படி தான்.
ஏன் பெருகிச்சுன்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? வேலை எதுக்கு கடவுள் கொடுத்தாருன்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதிக்க ஆரம்பித்து அதை பற்றி ஒரு சோசியாலஜிஸ்ட் எழுதுகிறார். அதாவது 1790ஆம் ஆண்டுகளில் ஆரம்பித்து பெரிய ஒரு மாற்றம் வந்தது பாருங்கள். நாடுகள்லாம் வளமான நாடுகளாக மாறினது. எந்த நாடுகள்? ப்ராட்டஸ்டன்ட் நம்பிக்கையை அரவணைத்து கொண்ட நாடுகள். ஐரோப்பாவில் 25 நாடுகள் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை அரவணைத்து கொண்டது. மீதியெல்லாம் அவங்க ஏற்கனவே இருந்த அந்த திருச்சபையில் இருந்தாங்க. ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை அரவணைச்ச கண்ட்ரிஸ் எல்லாமே பணக்கார நாடுகளாக மாறினது. அவர் சொல்கிறார், சோசியாலஜிஸ்ட் அவர் படிச்சுட்டு சொல்கிறாரு, ப்ராட்டஸ்டன்ட் பிலீஃபை எம்ப்ரேஸ் பண்ண நாடுகள்லாம், அதை அரவணைத்து கொண்ட நாடுகள்லாம் பணக்கார நாடாச்சு. ஸ்வீடன், டென்மார்க், நார்வே, ஜெர்மனி, சுவிட்சர்லாண்டு, ஃப்ரான்ஸு, ஹாலண்டு, இப்படிப்பட்ட நாடுகள்லாம், இப்படி 25 நாடுகள் இருக்குது, எல்லாம் பணக்கார நாடுகளாச்சு. அந்த பணக்கார நாடுகள் ஆனதுக்கு பின்னணி என்னன்னா, ஒரு மத போதனை அப்படிங்கிறார். 1904ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வருஷத்தில் ஒரு பேப்பர் எழுதினார். அதுக்கப்புறம் 6ஆம் வருஷத்துலேயும் ஒரு பேப்பர் எழுதினார். எழுதி அதை பப்ளிஷ் பண்ணார். அது ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்தை வெளியிட்டது. என்ன சொல்கிறாரு? இதுக்கு பின்னால் ஒரு மத போதனை இருக்குது. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி, இந்த செழிப்புக்கு பின்னாடி, இந்த விதத்தில் இவர்கள்லாம் பொருளாதாரத்தில் வளர்ந்து செல்வமுள்ள நாடுகளாக மாறினதுக்கு பின்னாடி ஒரு மத போதனை இருக்குன்றாரு. சொல்லிவிட்டு எந்த மத போதனைன்னு சொல்கிறாரு? ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்ன்றார். என்ன ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்கு? ப்ராட்டஸ்டன்ட்டில் என்ன டீச் பண்ணாங்க? கர்த்தர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், மனுஷன் எப்படி இருக்க வேணும்னு காமிச்சிட்டாரு, மனுஷனுக்கு வேலையை கொடுத்தாரு. எதுக்கு வேலையை கொடுத்தாரு? அவன் தனக்குள்ளே இருக்கிற கடவுள் வைத்த ஆற்றல்களை பயிற்சி வித்து காரியங்களை உருவாக்கி அதில் மகிழும்படியாய் கொடுத்தாருன்னு போதிச்சதுனால இப்போ சுவிட்சர்லாண்ட்லாம் போனீங்கன்னா அவன் ப்ரிசிஷன் டூல்ஸை தயாரிக்கிறான், மிஷின்ஸை தயாரிக்கிறாங்க. இந்த வாட்சுகள்லாம் பாருங்கள், சுவிட்சர்லாண்ட்லேருந்து வருது. என்ன பெருமைப்படுறான்னு திரும்ப சொல்கிறான், இது லைஃப் லாங் வருங்கன்றான். கொடுக்கும்போது சொல்லி கொடுப்பான். நீங்கள் வாழ்நாள் முழுக்க இன்னொரு வாட்ச் வாங்க வேண்டியது இல்லைங்க. உங்கள் வாழ்நாள் முழுக்க அவரை நிற்காது, எந்த கோளாறும் கொடுக்காது, எந்த ரிப்பேரும் வராது. வந்தால் என்கிட்ட கொண்டாங்க அப்படின்றான். வராது. அவனுக்கு அவ்வளோ பெருமை. என்ன சொல்கிறான்? நாங்கள் செஞ்சுருக்கோங்க. அப்போ என்ன ஃபிலாசபி அதுக்கு பின்னால் இருக்குதுன்னா, அந்த ஜான் கால்வின், மார்ட்டின் லூத்தர்லாம் போதிச்ச போதனைகள் பின்னால் இருக்குது. என்ன போதனை தெரியுமா? அது நீ ஒன்று செய்யும்போது எப்படி செய்யணும்? அந்த காரியம் கடவுளுக்கு மகிமை உண்டாக்க முடியாது செய்யணும். ஒரு வாட்சை பண்ணுறோம், அதை பார்க்கும்போது அதை வாங்குறவன், அதை போட்டுக்கிறவன், அதை அனுபவிக்கிறவன் 20-30 வருஷம் வாங்கி அதை அனுபவிச்சுட்டு, அப்பா எப்படி உண்டாக்கியிருக்கானுங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கள் தாத்தாக்கிட்ட இருந்தது, இப்போ எங்கள் அப்பாட்ட இருந்தது, இப்போ எங்கிட்ட வந்துருக்குது, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குதே. அப்போ என்ன மாதிரி கம்பெனி அது? இதை உருவாக்குறவன், இதை கண்டுபிடிச்சவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அது போதாது. நிறைய பேர் அந்த லெவலில் தான் நினைக்கிறோம். என் பேர் வரணுங்க, என் பேரை அப்படி சொல்லலை பைபிள். உங்கள் பேரை பற்றி சொல்லலை. என்ன சொல்லுது? பார்க்குறவன், இதை உண்டாக்குன ஆள் எவ்வளோ பெரியவன், இதை மேனுஃபேக்சர் பண்ணவன் எவ்வளோ, கம்பெனி எவ்வளோ பெஸ்ட்டு, அப்படி பேசணும் இல்லை. அந்த உண்டாக்கினவர் எவ்வளவு பெரியவர். யார்? இந்த வாட்சை உண்டாக்குனவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகிமை உள்ளவர் என்பதை நம்முடைய வேலை கவனத்தை எங்கே திருப்பணும்? கர்த்தருக்கு நேராக திருப்பணும். கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேணும்னு போதிச்சாங்க. சபையில் இப்படி போதிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் சபையில். வேலையை பற்றி போதிச்சு பாருங்கள். நான் போதிச்சு பார்த்து நடந்ததை சொல்கிறேன். எங்கள் சபையில் நடந்த மறுமலர்ச்சியை பற்றி சொல்கிறேன். நான் சாதாரண ஆட்கள் பயங்கரமாக உயர ஆரம்பித்தாங்க. ஆகவே இது இந்த சிலர் சொல்கிறாங்களே செழிப்பு அப்படி கிடையாதுங்க. இது சிலர் அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன், பாக்கெட்டில் கை விடு, காசு வரும் பாருறான். அது மந்திரவாதம். அது நான் அதை நம்புறதில்லை. நான் ஜெபம் பண்ணுறேன், பேங்கை செக் பண்ணி அக்கௌண்ட்டில் காசு வந்ததா பாரு. வேதம் அப்படி போதிக்கவில்லை. கர்த்தர் என்ன வேணால் செய்யலாம், ஆனால் பொதுவாக வேதம் அப்படி போதிக்கல. சிலர் சொல்கிறாங்க, பேதுருவை போய் மீனை பிடிக்க சொன்னார், மீன் வாயில் காசு இருந்ததாக்கும்.
அப்போ போய் மீனை பிடிக்கலான்ட்டே போய் அதுதானே போதிக்கணும். நம்ம எல்லாம் போய் மீன் பிடிங்க போங்க, ஸ்ரீலங்காவில் போய் எல்லாம் கடலில் இறங்கி மீன் பிடிங்க, ஒரு மீன் காசுலேயும் உங்களுக்கு இன்றைக்கி வேணும், வாயிலையும் இன்றைக்கி வேணும், அதான் போதனை கிடையாதுங்க. வேதத்தை தப்பாக வியாக்கியானம் பண்ணக்கூடாது. வேதவசனம் அப்படிப்பட்ட வாழ்வை, செழிப்பை, பொருளாதார செழிப்பை போதிக்கவில்லை. வேதம் எப்படி சொல்லுது? கடவுள் ஒன்று அற்புதமாக படைச்சிருக்கிறார், உனக்குள்ள ஆற்றலில் வச்சிருக்கிறாரு, அதை உணர்ந்தவனாக வேலையை செய், வேலைக்கு கரெக்டாக போ, செய், அதை சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு பெரிய முயற்சி எடு. ஏன்னா நீ செய்கிற வேலை கடவுளுக்கு மகிமை உண்டாக்கணும். அந்த வேலையை பார்த்துட்டு ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட, ஒரு இடத்த பெருக்கிறதா இருந்தால், இப்படி தான் போச்சாங்க மார்ட்டின் லூத்தர்லாம், ஒரு இடத்த பெருக்கிற வேலையாக இருந்தால் கூட வேறு எவரும் இப்படி செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு செய்ய அப்படின்றாங்க. ஒரு வீட்டில் உட்காந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு சமையல் செய்கிற வேலையாக இருந்தால் கூட இதை இவ்வளவு சிறப்பாக யாரும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு செய்கின்றாங்க. இந்த தத்துவம், இந்த போதனை தான் 25 ஐரோப்பிய நாடுகளின் செழிப்புக்கு காரணமாக இருந்தது என்று இந்த சோசியாலஜிஸ்ட் ஒருத்தர் சொல்கிறார். மேக்ஸ் வெய்பர் ஒரு பேர், நீங்கள் போய் வாசித்து பார்க்கலாம். மேக்ஸ் வெய்பர் அவர் சொல்கிறார், ஜெர்மன் சோசியாலஜிஸ்ட். கண்டதை சொல்கிறார், அவர் பார்த்ததை சொல்கிறார். இதுதான் வளமான தேசங்களை உருவாக்கியது அப்படிங்கிறார். வேலையை கொடுத்தாரு கர்த்தர். சரி, அது வேலையை பற்றி நம்ம வேறு ஒரு தடவை தான் பேசணும். அது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஒரு வருஷம் பேசுனது இப்போ நான் 10 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. கொஞ்சம் சொல்லிட்டேன் நான். நமக்கு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பொருளாதாரத்தை பற்றி ஜெனரலாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? வேலையை கொடுத்தாரு. வேலையை கொடுத்த பிறகு தான் மனைவியை கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி கூட மனைவி வேணும்னு போய் பொண்ணு கேட்டிங்கன்னா வேலை இருக்கான்னு கேட்குறான் போல இல்லையா? ஹலோ, இப்போ பொண்ணு கேட்க போனீங்கன்னா என்ன வேலை செய்கிறாரு மாப்பிள்ளை, சம்பளம் எவ்வளவு கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா பொண்ணு கொடுக்குற ஆளுக்கு வச்சு சோறு போட முடியுமா இவனால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வச்சு காப்பாற்ற முடியுமா, நல்லா வச்சுருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ எப்படி பாருங்கள் பைபிள் ஆர்டரை கொடுக்குதுன்னு. எல்லாத்தையும் முதல்ல சிருஷ்டித்தார், அப்புறம் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தெல்லாம் முதல்ல உண்டாக்கி வச்சுட்டு அப்புறம் அவனை கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு. அப்புறம் வேலையை கொடுக்குறாரு. ஆர்டர் பாருங்கள், வேலை முதல்ல வருது, வேலை வந்த பிறகு தான் மனைவி வருது. தலைகீழாக பண்ணக்கூடாது. இது தலைகீழாக பண்ணக்கூடாது. அப்படி தான் ஒரு வேலையும் இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான்னு சொல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒத்த காலில் நிற்கிறாங்க, ஒரே சண்டை. வேலை இல்லைன்னா என்ன? இப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, வேலை இல்லைன்னா என்னங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த ஆள் எனக்கு தெரியும், அந்த ஆள் ஒரு ஆளுக்கும் சோறு போட்டது கிடையாது, ஒரு ஆளுக்கும் சம்பளம் கொடுத்தது கிடையாது, ஒரு ஆளையும் வேலையை அமர்த்தினது கிடையாது. இவர் வேலையே, இவர் சம்பாத்தியமே திண்டாட்டம். இவர் சொல்கிறார், அந்த பையனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு சொல்கிறாரு, வேலை இல்லைன்னா நாங்கள்லாம் இருக்கலாம்ல, நாங்கள் போடுறோம் சோறு. நான் அந்த பையனை பார்த்து, நான் பொண்ணை பார்த்து சொல்லிட்டேன், இதை நம்பி நீ கல்யாணம் பண்ணுறதுனா உன்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாள் இருக்க மாட்டான். முதலாவது இந்த ஆளால் போட முடியாது சோறு, இந்த ஆள் யாருக்கும் போட்டதும் கிடையாது, போடுறேன்னு சொல்கிறாரு. இவரை நம்பி போகாத, போனால் தொலைஞ்சுது அப்படின்னு. அப்போ வேலையை கொடுக்குறாரு. வேலையை கொடுத்த பிறகு தான் மனைவியை கொடுக்குறாரு. மனைவி ஒரு துணையாக இருக்கிறாள்ன்றதை பற்றி கொடுக்குறாரு. இதெல்லாம் பெரிய போதனை, மேரேஜை பற்றி போதனை, அதெல்லாம் ஆன்லைனில் இருக்குது, எல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலில் எல்லாம் நீங்கள் போய் கேளுங்க. எல்லாமே ஆதியாகமத்திலேருந்து தான் வருது. இதில் இந்த பொருளாதாரத்தை பற்றி போதனை ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை, பூமியை உண்டாக்குனார், எப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார் அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் நாம் வாசித்தோம். ஸோ அதிலிருந்து நாம் பார்க்குற சில காரியங்களை நான் இங்கே சொல்ல இருக்கிறேன். அதாவது இதில் என்ன நமக்கு விளங்குகிறது என்பதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க. ஆதியாகமம் 1-2 வாசித்தீங்கன்னா ஒரு காரியம் திட்டவட்டமாக விளங்குது. தேவனையும் சிருஷ்டிப்பையும் அது குழப்புகிறது கிடையாது. தேவன் வேற, சிருஷ்டிப்பு வேற. சிருஷ்டிப்பு அவரால் படைக்கப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் அவரையும் இது ஈக்குவல் ஆக்கிடக்கூடாது. இது கிளீனாக ஆதியாகமத்தில் வந்துடுது. அதனால தான் சிருஷ்டிப்புகள் எதையும் நம்ம வணங்குகிறது கிடையாது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் எதையும் நம்ம வணங்குறது கிடையாது. சிருஷ்டிப்பை வணங்குற இது கிடையவே கிடையாது.
தேவனை வணங்குகிறோம். தேவன் சிருஷ்டிப்புகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இவர் வேற, சிருஷ்டிப்பு வேற. இந்த தெளிவெல்லாம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். உலகத்தில் இன்றைக்கி பல இடங்களில் போனீங்கன்னா இந்த தெளிவே கிடையாது. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்தையும் கும்பிட்டுக்குவாங்க. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு என்ன இதுனா, ஒரு லைட்டு போட்ட உடனே கூட அதை கும்பிட்டுக்குவாங்க. ஏன்னா வெளிச்சம், இருட்டில் வெளிச்சம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய தெய்வீகமாக எண்ணி கும்பிட்டுக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ணுறதில்லை கிறிஸ்தவங்க. ஏன்னு சொன்னால், படைத்தவர் ஒருவர், அவரை தவிர வேறு யாரையும் கும்பிடுறது நம்ம கிடையவே கிடையாது. இதெல்லாம் அந்த சிருஷ்டிப்பிலேயே நமக்கு தெளிவாக விளங்கிவிட்டது. தேவன் இந்த படைப்புகளையெல்லாம் தாண்டி அவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு வெளிப்படுது. அது மட்டும் இல்லை, படைப்புகளை காட்டிலும் கடவுள் பெரியவர்னு நம்ம நம்புகிறோம். படைப்புகளை சிருஷ்டித்தவைகளை வணங்கக்கூடாதுன்றதெல்லாம் நம்புகிறோம். அதையும் கடவுளையும் சமமாக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்புகிறோம். அதே நேரத்தில் சிருஷ்டிப்புகள் கேவலமானவைகள், இழிவானவைகள்னு நம்புறது கிடையாது. நாம் சிருஷ்டிப்புகள் கடவுளால் உண்டாக்கப்பட்டவைகள், அவைகள் நல்லது என்பதையும் நாம் நம்புகிறோம். இருக்கீங்களா? எந்த சிருஷ்டிப்பை? மெட்டீரியல் கிரியேஷன். மெட்டீரியல் கிரியேஷன்னா பொருள் ஆதாரங்களை, இந்த பூமி ஒரு பொருள் ஆதாரம் இல்லையா? மரங்கள், செடிகள், தாவர வர்க்கங்கள் பொருள் ஆதாரம். இந்த பூமி கீழே வைக்கப்பட்டிருக்கிற வளங்கள் எல்லாம் பொருள் ஆதாரங்கள். இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பொருள்களால் நிறைந்த இந்த உலகம், பொருளால் நிறைந்த உலகம் கெட்டதல்ல, நல்லது. நல்லா கவனிங்க. அதனால தான் இந்த சில வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பூமியில் பொன் விளைந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொன் என்ன சொல்லியிருக்கு? அந்த தேசத்தின் பொன் நல்லது. இருக்கீங்களா? அந்த தேசத்தின் பொன் நல்லது. பொண்ணு கெட்டதுன்னு யாருன்னு சொன்னா? சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொன் நல்லதுன்னு சொல்லி, ஏன்னா கடவுள் உண்டாக்குனது பொண்ணு வெள்ளி எல்லாம் கெட்டது கிடையாது, எல்லாம் நல்லது. கடவுள் உண்டாக்குனது நல்லது. இப்போ உலகம் வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு, மனுஷன் கெட்டு போயிட்டான். அதனால் நல்லதையெல்லாம் எடுத்து கெட்டதுக்காக பயன்படுத்துகிறானா? அது உண்மை, அது சொல்லலாம். ஆமாம், அதைத்தான் வேதம் கண்டிக்குது பின்னால். அதுக்கு வரேன் நான் பிறகு. ஆனால் பொருள் ஆதாரங்களே கெட்டது என்று வேதம் போதிக்கவில்லை. பொருள் ஆதாரங்கள் எல்லாம் நல்லது. அப்போ இந்த ஒரு சேஞ்ச் நம்ம மைண்டில் உண்டாக வேணும். கடவுள் உண்டாக்குன மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறாங்களே, சிலர் சொல்கிறாங்க இல்லையா, மெட்டீரியலிஸ்டிக்னு. அவர் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்ங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு பொருள் மேலே ரொம்ப கவனம் இருக்குது அப்படின்றாங்க. அது வேறு. மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறது வேறு, மெட்டீரியல்ஸ் வேறு. மெட்டீரியல்ஸ் ஆர் குட். மெட்டீரியலிஸ்டிக்னா என்ன? அதை குறித்த உங்களுடைய தவறான எண்ணம் தான் மெட்டீரியலிசம் ஒழிய மெட்டீரியல்ஸே பேட் கிடையாது. மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா எப்படிங்க சாப்பிடுவீங்க? எப்படி வாகனத்தில் போவீங்க? எப்படி ஒரு காரில் ஏறி போவீங்க? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க என்ன பண்ணிட்டாங்க? காரில் போகக்கூடாது, இயேசு கழுதையில் போனார், ஆகவே நீயும் கழுதையில் போ, நீ எப்படி காரில் போவ அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஏன்னா மெட்டீரியல் திங்ஸ் வேணாம், அதெல்லாம் வேணாங்க. ஒரு நல்ல சோஃபா போட்டு உட்காரக்கூடாது, ஒரு கட்டில் போட்டு. ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, என் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நான் கட்டிலும் மெத்தையும் வாங்கி கொடுத்ததில்லை, ஏன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்க விரும்பவில்லை. இப்போ வீட்டில் போனால் அப்படியே எல்லாம் காலியாக கிடக்கும், ஒன்றும் இருக்காது, கட்டிலும் இருக்காது, மெத்தையும் இருக்காது, சோஃபாவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன்னா அவர் தான் ஆவிக்குரியவர்னு காட்ட விரும்புகிறார். இந்த பொருள் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் சிலர் பணத்தையே கூட கையில் தொட மாட்டேங்கிற மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பணத்தையே கூட சில நேரத்தில் நான் தொட மாட்டேன், ஏன்னா அது அழுக்கு பிடிச்ச பணம், இது கெட்டது அப்படிங்கிற மாதிரி. இப்படியெல்லாம் தவறான எண்ணங்கள் நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா இந்த மெட்டீரியலுக்கும் மெட்டீரியலிசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரியாமல் போயிட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க.
ஒரு பெரிய சரித்திர போதகர் இருந்தார். கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரியை போதிக்கிறவர் ஏல் யூனிவர்சிட்டியில் போதிச்சிட்டு இருந்தார். அவர் தான் லீடிங் அத்தாரிட்டி இந்த வேர்ல்டுன்றாங்க இந்த ஹிஸ்ட்ரி டீச் பண்ணுறது, கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரி டீச் பண்ணுறதுல. அவர் ட்ரெடிஷனை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். ட்ரெடிஷன் எப்படி டெவலப் ஆச்சு வந்து அதை பற்றிலாம் எழுதுகிறார், பாரம்பரியங்களை பற்றி. அவர் சொல்கிறாரு, ட்ரெடிஷன் இஸ் குட், ட்ரெடிஷனலிசம் இஸ் பேட் அப்படின்றார். இந்த மெட்டீரியலிசத்துக்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் நான். அவர் சொல்கிறார், ட்ரெடிஷன் இஸ் குட், பாரம்பரியம் நல்லது, ஆனால் ட்ரெடிஷனலிசம் இஸ் பேட். ட்ரெடிஷனலிசம்னா என்ன? பாரம்பரியம்னா நான் முதல்ல அதை சொல்கிறேன். பாரம்பரியம்னா எங்கள் அப்பா அம்மா என்னை ஜெபம் பண்ணி வளர்த்தாங்க. ஒரு நாளும் ஜெப கூட்டம் எங்கள் வீட்டில் நடக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், ஃபேமிலி ப்ரேயர் அது இதுன்னு இருக்கும். டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன். சபைக்கு போகாத நாளே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாத நாள் எனக்கு ஞாபகம் இருந்ததே கிடையாது. நான் வளர்ந்து வந்த காலத்தில் மழையானாலும் வெயிலானாலும் புயலானாலும் சபைக்கு போவோம் நாங்கள். அப்படி தான் வளர்த்தாங்க. அது ட்ரெடிஷன். அது இன்றைக்கும் நான் கடைப்பிடிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்தேன். பைபிள் வாசிக்கிறதுக்கு, இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு, பாடல்களில் பாடுறதுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, இதெல்லாம் ட்ரெடிஷன்ஸ். ட்ரெடிஷனலிசம்னா என்ன? சில காரியங்களை நம்ம செய்கிறோம் பாருங்கள், ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, அது எங்கள் தாத்தா காலத்தில் 4 தலைமுறையாக நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோங்க. இது என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது, எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் செய்கிறோம். அதுதான் ட்ரெடிஷனலிசம். அர்த்தமற்ற விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தை இவ்வளோ வருஷமாக செஞ்சோமேன்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கிறது தான், அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறது. மனுஷருடைய பாரம்பரியத்தை பின்பற்றுகள் இயேசு சொன்னார் பரிசேயரை பார்த்து. நீங்கள் வசனத்தை பின்பற்றல, மனுஷருடைய பாரம்பரியத்தை. என்ன வித்தியாசம் வசனத்துக்கு அதுக்கும்? வசனம் ஒரு நல்ல பாரம்பரியத்தை கொடுக்குது, ஆனால் வெறும் சில பாரம்பரியங்கள் இவங்க முன்னோர்கள் செஞ்சு வந்தாங்கன்னே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ட்ரெடிஷனலிசம். அது அவர் சொல்கிறாரு, யாரஸ்லாவ் பெலிகன் அவர் பேர், அந்த ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் பேர் யாரஸ்லாவ் பெலிகன். அவர் சொல்கிறாரு, ட்ரெடிஷனலிசத்தை பற்றி சொல்கிறாரு. ட்ரெடிஷன் இஸ் தி குட் இல்லை, ட்ரெடிஷன் இஸ் த லிவிங் ஃபெய்த் ஆஃப் த டெட். மரித்து போனவர்களின் ஜீவனுள்ள விசுவாசம்தான் ட்ரெடிஷன். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் மரித்து போயிட்டாங்க, ஆனால் நல்ல ஜீவனுள்ள சில காரியங்களை எனக்கு போதிச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் ட்ரெடிஷன். இட்ஸ் எ லிவிங் ஃபெய்த் ஆஃப் த டெட். அவங்க செத்துட்டாங்க, அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னும் தொடருகிறது. ட்ரெடிஷன் இஸ் த லிவிங் ஃபெய்த் ஆஃப் த டெட், இல்லைங்களா? ட்ரெடிஷனலிசம் இஸ் த டெட் ஃபெய்த் ஆஃப் த லிவிங் என்றார். ட்ரெடிஷனலிசம் இஸ் த டெட் ஃபெய்த் ஆஃப் த லிவிங்னா உயிரோடு இருக்கிறவர்களின் செத்த பாரம்பரியம். செத்தவர்களின் ஜீவன் உள்ள பாரம்பரியம் வேற, உயிரோடு இருக்கிறவர்களின் செத்த பாரம்பரியம் வேற. இருக்கீங்களா? நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க? பவுல், பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள், பெரிய தேவனுடைய மனுஷர்கள் விட்டு சென்ற, அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்க விட்டு சென்ற நல்ல பாரம்பரியங்களை நாம் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அதை தொடர வேண்டும். ஆனால் சில உயிரோடு இருக்கிறவர்கள் செத்த பாரம்பரியங்களை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். லிவிங் பீப்புள் ஃபாலோவிங் டெட் ட்ரெடிஷன்ஸ். செத்த விசுவாசம். அது எது? அந்த செத்த விசுவாசம். அதாவது உயிரோடு இருக்காங்க இவங்க, ஆனால் செத்த விசுவாசம். இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க, வர்றாங்க, ஆனால் இவங்களுக்குள்ள விசுவாசம் எதையும் செய்கிறது கிடையாது. இவங்களுடைய நம்பிக்கை இவ்வளோ மாற்றலை. கிறிஸ்தவன் சொல்கிறான், இவங்களுக்குள்ள இது மாற்றமும் கிடையவே கிடையாது. தட்ஸ் த டெட் ஃபெய்த் ஆஃப் த லிவிங். அதுதான் ட்ரெடிஷனலிசம்ங்கிறார். ஆனால் அவங்க சில கரெக்டாக சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க, சில சடங்காச்சாரத்தெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஏன்? டெட் ஃபெய்த் ஆஃப் த லிவிங். அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்குள்ள ஜீவன் இல்லை. அதுதான் டெட் ஃபெய்த் ஆஃப் த லிவிங். அதே மாதிரி தான் மெட்டீரியலிசமும். நல்லா கவனிங்க. மெட்டீரியல் இஸ் குட், மெட்டீரியலிசம் இஸ் பேட். மெட்டீரியலிசம்னா
கடவுள் கொடுத்த எல்லா பொருள் ஆதாரங்களையும் தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதை பற்றி தவறான கண்ணோட்டம், தவறான விதத்தில் அதை பயன்படுத்துவது, அதை குறித்து தவறான விதத்தில் எண்ணுவது, அதை தவறான விதத்தில் அணுகுவது, அதான் மெட்டீரியலிசம். மெட்டீரியல் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஒரு கார் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல கட்டில் வாங்கினீங்கன்றது தப்பு கிடையாது. ஒரு நல்ல வீட்டை கட்டினீங்கன்றது தப்பு கிடையாது. கொஞ்சம் நல்லா சுகமாக வாழ்ந்தீங்கன்றது தப்பு கிடையாது. அதெல்லாம் தப்பு கிடையாது. கடவுள் உங்களை அப்படி தான் வாழணும்னு சொல்கிறார். ஏதேன் தோட்டம் பின்ன என்னங்க பிச்சைக்கார குடிசையாவாக இருந்தது? கிடையாது. ஏதேன் தோட்டம் அப்படி ஒன்றும் கிடையாது. கடவுள் செட் பண்ணுறார் மாடல். இப்படி தான் மனுஷன் வாழணும்னு எல்லா விதமான காரியங்களும் அங்கே வச்சு அங்கே மனுஷனை வைக்கிறார். இதுதான் என் மாடல், என்னுடைய பேரடைம் என்றார் அவர். அதனால தான் ஆதியாகமம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சித்தம் மனுஷன் நல்லா வாழணும்னு. அவர் உண்டாக்குன பொருள் ஆதாரங்களை எல்லாம் நல்ல விதத்தில் பயன்படுத்தி நல்லா வாழ்ந்து அவருக்கு மகிமையை கொடுக்கணும். நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்சதை நல்ல விதத்தில் செலவழித்து நல்ல காரியங்களை செய்து இப்படி மனிதன் வாழ வேணும் என்று கர்த்தர். இது ஏன் நமக்கு போதிக்கிறதுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள்? இதை கண்டிப்பாக ஜனங்களுக்கு போதிக்கணும். இது போதிச்சா என்ன ஆகும்? ஊக்குவிக்கப்படுவார்கள் ஜனங்கள். ஜனங்களுக்கு சிலருக்கெல்லாம் பயம். ஐயோ நம்ம நல்லா இருந்துட்டா கர்த்தர் பார்த்து அடிச்சிருவாரோ நம்மளை. நல்லா இருந்துட்டா கர்த்தர் நம்மளை பார்த்து கடிந்து கொள்வாரோ, நம்ம மேலே பிடிக்காமல் போயிடுமோ கர்த்தருக்கு. அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு ஆள் பாவம் ஸ்கூட்டரை வாங்கிட்டாருன்னா உடனே அவரை கூப்பிட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. பார்த்து பிரதர், ஸ்கூட்டர் வந்துருச்சு, பாவத்தில் போயிட போகிறீங்க. பாவம் இருந்தாலும் இப்போ தான் ஸ்கூட்டரை வாங்கியிருக்காரு. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு ஆள் வீட்டை கட்டிட்டு கூப்பிட்டார், ஒருத்தரை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு கூப்பிட்டாரு. போனார். ஒரு மாடி மேலே மாடி கட்டியிருக்காரு. அவர் பாவம் கடன்லாம் வாங்கி ஒரு இடத்த வாங்கி, அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, இவர் ஒரு இடத்த வாங்கினார். வாங்கி இப்போ கடன்லாம் வாங்கி கட்டிட்டு மாடி மேலே மாடி போட்டு கட்டியிருக்காரு. நல்லா ஃபேனு பெட்டு அதெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. 1-2 ஏசியும் வாங்கி போட்டிருக்காரு. வந்து ஒரு பிரசங்கியார் பார்த்தாரு. பார்த்துட்டு, மாடி மேலே மாடி தேவையா உனக்கு? இவைகளெல்லாம் ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இல்லாமல் ஒரு நாள் இடிந்து போகும். பிரதிஷ்டை பண்ணுறது கூப்பிட்ற ஆளை ஜாக்கிரதையாக கூப்பிடணும். இடிக்கிற ஆளை கூப்பிட்டுட்டா அப்புறம் வீடு கடைசியில் இடிஞ்சு போயிடுச்சுன்னா பிரச்சனையாகிடும். ஏன்னா மெட்டீரியல் திங்ஸே பேடுன்னு ஒரு ஐடியா அவங்களுக்குள்ள. பொருள் ஆதாரங்கள், கடவுள் கொடுத்த நல்ல பொருள் ஆதாரங்களை கெட்டதுன்றாங்க அவங்க. கடவுள் எதெல்லாம் நல்லதுன்னாரு, எத்தனை தடவை நல்லதுன்னு சொல்கிறாங்க. 1/2 தடவை 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும்னா அது நல்லது என்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுங்கள். நல்லது எது நல்லது? அங்கே ஒரு தடவையும் நல்லதுன்றப்ப என்னத்தை சொல்கிறார்? வெளிச்சம் நல்லது, ஆகாய விரிவு நல்லது, வெட்டாந்தரை நல்லது, புல் பூண்டுகள் நல்லது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நல்லது, மீன்கள் பறவைகள் நல்லது, மிருகங்கள் நல்லது, எல்லாம் நல்லது. எல்லா பொருள் ஆதாரங்கள் மனுஷன் பயன்படுத்தபடி கொடுத்தாரு, எல்லாம் நல்லது. இத்தனை தடவை அவர் 6 தடவை 1/2 தடவை நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு 7ஆவது தடவை மிகவும் நல்லதுன்ட்டார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு? நான் கேட்குறேன். அதை எப்படி கெட்டதுன்னு நாம் சொல்லலாம்? மிகவும் நல்லதுன்றார். அடுத்தது கவனிங்க. ஒன்று, பொருள்களுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொருளை வணங்குறது இல்லை, பொருளில் பயன்படுத்துகிறோம். கடவுளை தான் வணங்குகிறோம். அதுதான் கிறிஸ்தவம். எந்த பொருளையும் வணங்குகிறது கிடையாது, சிருஷ்டிக்கப்பட்ட எதையும் வணங்குறது கிடையாது, இல்லையா? 2வது, பொருள்கள் கடவுள் உண்டாக்கின பொருள் ஆதாரங்கள் எல்லாம் நல்லது, நல்லதுங்கிற பார்க்குறாரு. 3வது, நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். 3வது காரியம் என்ன? இது நல்லது மட்டும் இல்லை, நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 1/2 தடவை கடைசியாக எல்லாத்தையும் பார்க்குறாரு. மனுஷனை உண்டாக்குறாரு. கடைசியாக உண்டாக்கிட்டு இப்போ மனுஷனையும் பார்க்குறாரு, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட அத்தனையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. மனுஷனையும் பார்க்குறாரு, யாருக்காக எல்லாத்தையும் உண்டாக்குனாரோ அதெல்லாம் பார்க்குறாரு, எதையெல்லாம் உண்டாக்குனாரோ அதையும் பார்க்குறாரு. உண்டாக்குனவைகளை பார்க்குறாரு,
எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்ற அந்த மனுஷனையும் பார்க்குறாரு. அவனுக்காக தான் உண்டாக்குறாரு. அவனையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறாரு. சேர்த்து பார்க்கும்போது நல்லதுன்றார், மிகவும் நல்லதுன்றார். வெறும் சிருஷ்டிப்பை பார்த்தப்ப நல்லதுன்னாரு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது யாருக்காக உண்டாக்கப்பட்டதோ அவனையும் சேர்த்து பார்க்கும்போது மிகவும் நல்லதுன்றார். ஏன் மிகவும் நல்லது? இப்போது வெறும் சிருஷ்டிப்பு நல்லது, ஏன்னா கடவுள் உண்டாக்குனார், அது நல்லது. கடவுள் உண்டாக்குனதுனால அது கெட்டதாக இருக்க முடியாது, நல்லதாக தான் இருக்கணும். ஏன்னா கடவுள் கெட்டவர் ஆகிடுவார். கடவுள் நல்லது மட்டும்தான் உண்டாக்குறார், அது நல்லது. சாதாரணமாகவே அது நல்லது. புல் பூண்டுகள் நல்லது, தாவர வர்க்கங்கள் நல்லது, பழம் செடி கொடிகள் எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது. மனுஷனை உண்டாக்குனப்ப மனுஷனையும் பார்க்குறாரு, அதையும் பார்க்குறாரு, மிகவும் நல்லதுன்றார். ஏன்னா இப்போ யாருக்காக இதெல்லாம் உண்டாக்குனாரோ அவன் வந்துட்டான், இதை அனுபவிக்கக்கூடியவன் வந்து விட்டான். அதனால் இது இன்னும் அர்த்தமுள்ளதாகிறது. மிகவும் நல்லது அப்படிங்கிறார், மிகவும் நல்லது. ரெண்டும் மேட்சாக இருக்குன்றார். ஏன் ரெண்டு மேட்ச் பண்ணுது? ஏன்னா உண்டாக்கப்பட்டவைகளெல்லாம் இவனை மகிழ்விக்கக்கூடியவைகள். இன்றைக்கி காலையில் பப்பாளி பழமும் வாட்டர் மெலனும் சாப்பிட்டேன். என்ன ருசி ஊரில் இந்த பழங்கள், நல்ல ருசிங்க. அனுபவித்து சாப்பிட்டேன். நல்லா சில்லுன்னு கொடுத்தாங்க. எனக்கு சில்லுன்றதாலே பிடிக்கும். எனக்கு நல்லா இருந்தது, ருசித்து ரசித்து சாப்பிட்டேன். கடவுள் என்ன எப்படி உண்டாக்கிட்டாரு? அவர் உண்டாக்குனதையெல்லாம் உண்டு மகிழக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவனாக உண்டாக்கிட்டார். அவைகளை எப்படி உண்டாக்கியிருக்கிறார்? பப்பாளி பழத்தை எப்படி உண்டாக்கியிருக்கிறார்? வாட்டர் மெலன் எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? ஏன் பாவக்காய் எடுத்துங்க, அது கசக்குது, அது கூட ருசித்து சாப்பிடுவேன் நான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எப்படி உண்டாக்குனார்? எதுக்கு உண்டாக்குனார்? என்னை மகிழ்விக்கும்படி அவைகளை உண்டாக்கினார். அவைகளுக்கு என்னை மகிழ்விக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. எனக்கு அவைகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஆற்றலை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறாரு. இப்போ மிகவும் நல்லது, சூப்பராக இருக்குன்றார். நல்ல ருசியான காரியங்களை உண்டாக்கிட்டேன், ஆனால் ஆள் இல்லைன்னா அதை ருசிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. நல்லது, ஏன்னா உண்டாக்குறாரு அவர். ஆனால் ஆள் வந்த பிறகு சொல்கிறாரு, அவர் சாப்பிட்றவன் வந்த பிறகு சொல்கிறார் மிகவும் நல்லது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ண விரும்புகிறேன், விடுவிக்க விரும்புகிறேன். எதிலிருந்து? ஒரு வேளை நீங்கள் பொருள் ஆதாரங்களெல்லாம் கெட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உடையவர்களாக இருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுங்கள் அதை. இல்லைன்னா அது தவறான பிற்போக்கான தோல்வியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஹெல்த்தி ஆட்டிடியூட் வேணும் பாருங்கள். ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறோம். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வச்சா குடுமி சரைச்சா மொட்டைன்னு. ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது நாங்கள். ரெண்டு எக்ஸ்ட்ரீமு. ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னென்னா, பொருளாதாரம் தான் பொழைப்பே, வேறு எதுவுமே வேண்டியது, கடவுள் அது இதெல்லாம் அதை பற்றி கவனமே இல்லை. பொருள் 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 பொருள், பணம் 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 அலையிறது, அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு போகிறது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன, பணமே வேணாம், ஒன்றுமே வேணாம், பொருளாதாரமே வேணாம், எல்லாம் கெட்டது. இதுக்கு நடுவில் நல்ல இடம் இருக்குதுங்க. ரெண்டு வச்சா குடுமி சரைச்சா மொட்டைன்னு இருக்காதீங்க, தப்பாக போயிடுவீங்க. பொருள் பொருள் பொருள்னு பொருளை தேடுறவங்களாம் இருந்தீங்கன்னா, கடவுளை தேடாமல் பொருளை தேடிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்குது. பொருளை தேடுங்கன்னு உலகம் சொல்லலை. ஆதாம் பொருளை தேடலை, பொருளெல்லாம் அவர் ஏற்படுத்தி வச்சார் இவனுக்காக. இவன் கடவுளை தான் தேடணும். கடவுள் தினந்தோறும் வர்றார், அவனோடு சஞ்சரிக்கிறார், அவனோடு பேசுகிறார், உலாவுகிறார். அவரோடு அவன் உலாவி கொண்டு நல்ல உறவில் இருந்த வரைக்கும் உண்டாக்கின அத்தனையும் ருசித்து அனுபவித்து வாழ்ந்தான். பாவம் வந்த உடனே தோட்டத்தை விட்டு வெளியே போயாச்சு. எதையும் ருசிக்க முடியல, அனுபவிக்க முடியல. பொருள் பொருள் பொருள்னு ஓடினீங்கன்னா கடைசியில் பொருளே கிடைக்காது. ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு ஆண்டவருக்கு பின்னால் போனீங்கன்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும். இது கூட வர்றது எல்லாம் இது சரியாக போதிக்கணும் பாருங்கள், சரியாக புரிஞ்சுக்கணும், சரியாக புரிஞ்சுக்கணும். சிலருக்கெல்லாம் இதெல்லாம் கேட்டதே கிடையாது, சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இது என்னது இது அப்படின்னு. ஏன்னா அவங்க மைண்டு செட் ஆகிடுச்சு. பொருள் கெட்டது எங்கே சொல்லி கொடுத்துட்டாங்க, பொருள் பணம் கெட்டது, பணம் ஒன்று கெடுத்துருமாக்கும். பணம் தானே உங்கள் வீடை கட்டுறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சது, பணம் இருந்ததுனால நம்ம கட்ட முடிஞ்சது, பணம் இருந்ததுனால கார் வாங்க முடிஞ்சது, பணம் இருந்ததுனால நீங்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட்டை கொடுத்தீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஹலோ,
ட்ரெயின் இப்போ பஸ்ஸில் ஏறி வந்தீங்க இல்லையா, ஏறினோன்னு என்ன சொன்னீங்க? அல்லேலூயா அப்படின்னா கண்டக்டர் உங்களை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் ஃப்ரீ உங்களுக்கு போங்க அப்படின்னாரா? இந்த அல்லேலூயா சொல்கிற ஆளுகள்லாம் ஃப்ரீ, ஏன்னா நீங்களாம் ஆவிக்குரியவர்கள், பறந்தே கூட போகலாம், நீங்கள் உங்களுக்கு பஸ்ஸே தேவையில்லை, வாங்க வாங்க அப்படின்னாரா? கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை அல்லேலூயா சொன்னாலும் அத்தனை காசையும் வாங்காமல் விட மாட்டார், இறக்கி விட்டுருவார். எத்தனை அல்லேலூயாவும் செல்லாது, காசை கொடுத்தே ஆகணும். பணம், மணி ஆன்சர்ஸ் ஆல் திங்ஸ்னு பைபிள்லேயே இருக்குது. பணம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுதான். கடையில் போய் 2 வெங்காயத்தை எடுத்திங்கன்னா அவன் காசை கொடுன்றான். பதிலுக்கு நீங்கள் தர முடியலன்னா வெங்காயத்தை எடுக்க முடியாது. 2 தக்காளி எடுத்திங்கன்னா உடனே காசை கொடுங்கிறான். அது எப்படி கட்டுறதுன்னு சொல்ல முடியும்? அது இல்லாமல் வாழவே முடியாது. நீங்கள் கடவுள் உங்களுக்காக தானே உண்டாக்குனார். தக்காளி என்னங்க எலியும் பூனையும் தின்றதுக்கா? நீங்களும் நானும் சாப்பிட்றதுக்கு தானே உண்டாக்கியிருக்கிறாரு. அது எப்படி கெட்டதுன்னு சொல்கிறோம்? கெட்டதுன்னு மனசில் வந்துருச்சுனாலே, இந்த பொருள் ஆதாரங்கள்லாம் கெட்டதுன்னு வந்துட்டதுனாலே, இந்த பொருள் ஆதாரங்களுக்கும் வெக்கமான ரோஷனாக இருக்குது பாருங்கள். பணத்துக்கு கூட வெக்கமான ரோஷம் இருக்குது. அதை கெட்டதுன்னு நினைக்கிறவன்னா அண்டவே அண்டாது அது. ஹலோ, விளங்குச்சா நான் சொல்கிறது? சிலர் தே ஆர் குட் அட் ரிப்பெல்லிங் மணி. பணத்தை, பொருளை தங்கள் பக்கம் ஈர்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் அப்படி, அவங்க பக்கத்துலேயே வராது அது. ஏன்னா அதுக்கும் வெக்கமான ரோஷம். என்ன வேணான்ற ஆளுக்கு, என்னை இழிவாக நினைக்கிற ஆளுக்கு நான் எதுக்கு போகணும்? என்னை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்றவனுக்கு நான் எதுக்கு போகணும்? ஹலோ, இருக்கீங்களா? எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் நல்லது, எல்லாம் சொல்லுவோம் நல்லது, மிகவும் நல்லது. அப்போ கர்த்தர் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக உங்களை உண்டாக்கிட்டார். அனுபவிக்க, உங்களுக்கு ருசியை தரக்கூடியதாக, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக, மகிழ்வை தரக்கூடியதாக சிருஷ்டிப்பை எல்லாம் உண்டாக்கிட்டார். நான் வளர்ந்து வந்தப்போ ஒரு பெரியவர் சொல்லுவார், நான் மாம்பழம் விரும்பி சாப்பிடுவோம் பாருங்கள். அவர் சொல்லுவார், இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அதை ரொம்ப ருசித்து அந்த கொட்டையை போட்டு உண்டு இல்லைன்னா ஆக்கி சாப்பிடுவேன் நான். அவர் பார்த்து சொல்ல, தம்பி இந்த மாதிரி ருசித்து ரசிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆவிக்குரியவனாக இருந்தீன்னா நீ சாப்பாட்டை மகிழ்ந்து ருசித்து சாப்பிடக்கூடாதுப்பா, முழுங்கிடணும். அது உள்ளே போய் உனக்கு பலன் தரும். கர்த்தருக்காக நீ வாழ். இதை நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ஆவிக்குரியவனுக்கு அடையாளம் இல்லைன்னாரு. நான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் கேள்வி கேட்கக்கூடிய ஆள். ஆனால் அவர் பெரியவர், நான் ரொம்ப சின்னவன், அதனால் கேள்வி கேட்காமலே விட்டேன். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு கேட்டேன், ஏங்க சும்மா இது ஒரு 100 தடவை சொல்லியிருப்பாருன்ட்டு, சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், நான் எதையும் ருசிக்கக்கூடாது ரசிக்கக்கூடாது, வெறும் முழுங்கணும்னு நினச்சிருந்தார் நான் கர்த்தர். என் நாக்கை ஒரு கரண்டி மாதிரி உண்டாக்கியிருக்கணும், சோத்தை அள்ளி உள்ளே போடுறதுக்கு. அப்படி உண்டாக்கலையே கர்த்தர். என் நாக்கில் அத்தனை நாடி நரம்புகளை வச்சு, டேஸ்ட் பட்ஸ்ன்னு வச்சு, ருசிக்கிறதுக்கான அத்தனை நரம்புகளை வச்சு, அணுவாக கசப்பை கூட நான் ருசித்து சாப்பிட்ற மாதிரி, இனிப்பை ருசிக்கிற மாதிரி, பலவித சுவைகளை, வெவ்வேறு சுவைகளை அணுவாக ருசித்து சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட நாக்கை கொடுத்துருக்கிறாரு. ஏன் கொடுத்தாருன்னு கேட்டேன். வாயை மூடிட்டு நீ பேசாமன்ட்டு. கொடுத்தவரை தானே போய் கேட்கணும், ஏன் இப்படி கொடுத்தாருன்னு. இப்படி கொடுக்கலாமா? இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதுன்னா எனக்கு அப்படி கொடுக்கலாமா? எனக்கு அப்படி கொடுத்துருக்கிறாருங்கிறதே எனக்கு என்ன சொல்லுது? அவர் நல்லவர். என் பிள்ளை பிறந்தப்ப, எங்கள் மகன் பிறந்தப்ப, இன்றைக்கி அவன் 40 வயசு ஆகுது, பிரச்சனை பிறந்தப்ப ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஒரு 6 மாதத்துலேயே ஐஸ்கிரீம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். எங்கள் வீட்டிலலாம் சில்லுன்னு தண்ணியை குடிக்கிறது, சில்லுன்னு கோல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது பழக்கம். ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் தினந்தோறும். அவனுக்கு ஐஸ்கிரீமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தினந்தோறும் நான் எல்லாம் முடிச்சுட்டு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவேன், வீட்டில் சாப்பிடுவோம். ஒரு 9 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு என் மனைவியும் பிள்ளையும் ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் ஒரு சப் ஜீரோன்னு ஒரு அண்ணா நகரில் சென்னையில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்தது.
அங்கே போய் நாங்கள் 3 பேர் உட்காந்து ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். தினந்தோறும் இது வேலை. ஞாயிற்றுக்கிழமையில் போக முடியாது. அங்கே போய் சாப்பிடும்போது இவன் அந்த பார்த்த உடனே அவனுக்கு வெயிட் பண்ண முடியாது. அவனுக்கு வந்த உடனே முகமெல்லாம் அப்பிடும். அவ்வளோ அவசரப்பட்டு விருப்பம் அவனுக்கு ருசித்து சாப்பிடுவான். ஓடு சாப்பிடுவான். ஞாயிற்றுக்கிழமை அந்த வழியாக போவோம் பாருங்கள், கடை மூடி இருக்கும். காலையில் நாங்கள் ஏர்லியாக சர்ச்சுக்கு போவோம், கடை அப்போ திறக்க மாட்டோம், மூடி இருப்பான். அந்த வழியாக போகும்போது காரில் இருக்கிறோம், அந்த கடையை பார்த்துட்டு நல்லா தெரியும் கடை சின்ன குழந்தைங்க கடையை பார்த்துவான். அதுக்குன்னே அடுத்த நாள் ஞாபகமாக கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து பாவம் ஏங்குறான்னு சொல்லி ஐஸ்கிரீமை திருப்பி ஆரம்பிச்சிடுறது, வாங்கி கொடுக்கறது. ஒரு தகப்பன் நான் என் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அது ருசித்து ரசித்து சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் நானும் வணங்குகிற கடவுள் என்னை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர். நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிடணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிக்க வேணும் என்று அவருடைய சித்தமாக இருக்கிறது. கடவுள் கொடுத்த நன்மையான ஈவுகள் யாவையும் நீங்கள் அனுபவித்து வாழணுன்றது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு நல்ல உடையை போட்டாலே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். டெர்லின் ஒரு மெட்டீரியல் வந்தது பாருங்கள். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது 10 வயசு இருக்கும்போது டெர்லின் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது ஒரு அந்த காலத்துலலாம் வெறும் காட்டன் தான். அதுக்கப்புறம் இந்த டெர்லின் வந்தது. சும்மா வாஷ் அண்ட் வேர் மாதிரி இது. ஒன்று அயனின்னு பெருசாக பண்ண வேண்டியது, அப்படியே நிற்கும் அது துவைச்சிங்கன்னா கூட. எனக்கு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணுவார். அவர் பிரசங்கியார். அவர் என்ன பண்ணார், இது வந்தவுடனே முதல் வேலையாக போய் ஒரு 4 சட்டையை வாங்கி அவர் மாட்ட ஆரம்பிச்சிட்டார். அதை பற்றி மற்றவங்களாம் திட்டி பேசுவாங்க பாருங்கள். டெர்லினா டர்ரு கிழிப்பார் ஆண்டவர். டெர்லினா போடுற நீ எதை விட்டோம் பாருங்கள். டெர்லினை கிரிட்டிசைஸ் பண்ணோம், டிவியை கிரிட்டிசைஸ் பண்ணோம், ரேடியோவை கிரிட்டிசைஸ். டிவி வந்தோன்னே அந்தி கிறிஸ்துன்ட்டோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிவி எனக்கு சுவிசேஷத்தை பரப்புறதுக்கு ரொம்ப உதவுச்சு. ரேடியோவை கிரிட்டிசைஸ் பண்ணோம், கம்ப்யூட்டரை கிரிட்டிசைஸ் பண்ணோம். எல்லாத்தையும் கிறிஸ்தவர்கள் எல்லா நல்லதையும் கெட்டதுன்னு சொல்லி கெட்டே போயிட்டாங்க. இவங்க கெட்டதுன்னு சொன்னதுனால இவங்க தான் கெட்டு போனாங்க. அது ஒன்றும் கெட்டு போகலங்க, அது நல்லது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்குது. உலகம் முழுக்க நம்ம ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்கிறான். கம்ப்யூட்டராலேயே பொழப்பு நடக்குது அவனுக்கு. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கர்த்தர் நமக்காக உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக நம்ம உண்டாக்கினார். அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை நம்முடைய நாக்கில் மட்டும் இல்லை, உடம்பு பூரா கொடுத்துருக்கிறார். கடவுளுடைய படைப்பை அனுபவித்து வாழும்படியாக நம்ம அவர் சிருஷ்டித்திருக்கிறார். இதுதான் அஸ்திபாரம். பொருளாதாரத்தை பற்றி திங்கிங்க்கு நல்லது, ஆனால் கெட்டதாக பயன்படுத்தக்கூடாது. அதை கெட்ட விதத்தில் அதை பற்றி வேதம் நிறைய இடத்துல வார்ன் பண்ணுது. நல்லா கவனிங்க. அடுத்த செஷன் தொடர்றேன். இதை நான் கொஞ்சம் இன்றைக்கி பூராவே தொடர்றேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப அவசியமான ஒரு போதனை. நல்லது, ஆனால் கெட்ட விதத்தில் பயன்படுத்த முடியும். ஏன்னா பாவம் வந்துருச்சு, இப்போ புத்தி கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால தான் எப்படி இதை அனுபவிக்கணுங்கிறத குறிப்பாக போதிக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல விதத்தில் அனுபவிக்கிறத. ஏன்னா கெட்ட விதத்தில் பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை வேதம் வார்ன் பண்ணுகிறது, எச்சரிக்கிறது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு திட்டுற வசனமாக, அது யாரை திட்டுது? இதை கெட்ட விதத்தில் பயன்படுத்துகிறான்னு அவனை திட்டுது. அந்த வசனத்தை எடுத்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனங்களை திட்டுறது. ஹலோ, அக்கிரமக்காரனை திட்டுதுங்க. அவன் எப்படி கட்டிலும் மெத்தையும் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கிறான்றதை சொல்லுது. அதை வச்சுக்கிட்டு பாவம் இவங்க நல்லா ஆண்டவரை விசுவாசித்து வர்ற ஜனங்க ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு வந்தால் இவனை போட்டு தீட்டி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உண்டு இல்லைன்னு ஆக்கி அனுப்புறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மைண்டை மாற்றுங்க, வாழ்க்கை மாறும். சரியான விதத்தில் சிந்தியுங்கள், எண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும். எண்ணங்கள் மாறினா வேலை செய்கிற விதம் மாறணும். வேலை செய்கிற விதம் மாறினா தொழில் மாறும், வியாபாரம் மாறும். இதுவரைக்கும் லாபம் இல்லைன்னா இனிமேல் லாபம் உண்டாகும். ஏன்னா நீங்கள் செய்கிற விதம் மாறும். இங்கே சேஞ்ச் உண்டானால் தான் வாழ்க்கையில் சேஞ்ச் உண்டாகும். பாருங்கள், எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான், ஊழியக்காரர்கள் கூட சொல்கிறது தான்.
நான் சேஞ்ச் ஆகலைன்னா ஜனங்க எப்படி சேஞ்ச் ஆவாங்க? நான் சேஞ்ச் ஆகலைன்னா சர்ச் எப்படி சேஞ்ச் ஆகும்? இந்த ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து இங்கே எனக்குள்ளே நடக்கணும், என் மைண்டுக்குள்ளே நடக்கணுங்க. என் மைண்டுக்குள்ளே சேஞ்ச் நடந்தால் தான் என் குடும்பத்துக்குள்ளே சேஞ்ச் நடக்கும். இருக்கீங்களா? இங்கே தான் ஆரம்பிக்குதெல்லாம். என் இருதயத்துக்குள்ளே, என் மைண்டுக்குள்ளே சரியான எண்ணங்கள், சரியான யோசனைகள், தெய்வீகமான ஆலோசனைகள், எண்ணங்கள் உண்டாக வேணும். அப்போ தான் என் வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கும். என் வாழ்க்கை வில் ரிஃப்ளெக்ட் வாட் ஐ ஆம் இன் மை ஹார்ட் அண்ட் மை மைண்ட். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இருதயமும் மனதும் இருப்பதின் பிரதிபலிப்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நேராக அங்கே மாற்றக்கூடாது, மாற்ற முயற்சிக்கக்கூடாது, தோல்வி அடைவீர்கள். இங்கே மாற்றணும், இங்கே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அங்கே எல்லாம் மாறும். எத்தனை பேருக்கு மாறணும்னு விருப்பம்? தொடர்ந்து நான் பேசுகிறேன். அடுத்த செஷனில் நாம் கவனிப்போம்.